இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழறிஞர்களை பாராட்டி ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு விருதுகள் வழங்கப்படுகின்றது. அந்த வகையில் 2025 ஆண்டுக்கான விருதுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தமிழறிஞர்களை பாராட்டி ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு பல்வேறு விருதுகளை வழங்கி வருகின்றது. அதை குறித்து தமிழ்நாடு அரசு சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். செந்தமிழ் சொற்பியல் அகர முதலி திட்ட இயக்ககம் சொற்களை காத்தால்தான் மொழியை காக்க முடியும் என்பதை உணர்ந்து செயலாற்றி வரும் அகராதியல் அறிஞர்கள் படைப்பாளர்களை பாராட்டி ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு பல்வேறு விருதுகளையும் பரிசுகளையும் வழங்கி சிறப்பு சேர்த்து வருகின்றது. அவ்வகையில் நடப்பு 2025 ஆண்டிற்கான 5 வகையான விருதுகள் மற்றும் தூய தமிழ் பற்றாளர் பரிசுக்கு தகுதி நிறை தமிழறிஞர் பெருமக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விருதுகளின் அணிவரிசை கொடுக்கப்பட்டுள்ளது. விருது எத்தனை நபர்களுக்கு வழங்கப்படும் என்ற எண்ணிக்கை, விருதின் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. விருது தேவநேய பாவாணர் விருது ஒரு நபருக்கு விருது விவரம், அதாவது பரிசு தொகை ரூபாய் 2 லட்சம், 1 சவரன் தங்க பதக்கம் மற்றும் தகுதியுரை வழங்கப்படும். வீரமாமுனிவர் விருது ஒரு நபருக்கு பரிசு தொகை ரூபாய் 2 லட்சம், 1 சவரன் தங்க பதக்கம், தகுதியுரை வழங்கப்படும். தூய தமிழ் ஊடக விருது அச்சு ஊடகம் மற்றும் காட்சி ஊடகம் 2 நபர்களுக்கு பரிசு தொகை ரூபாய் 50,000, தங்கப்பதக்கம் மற்றும் தகுதியுரை வழங்கப்படும். நற்றமிழ் பாவலர் விருது மரபு கவிதை மற்றும் புது கவிதை 2 நபர்களுக்கு பரிசு தொகை ரூபாய் 50,000, தங்கப்பதக்கம் மற்றும் தகுதியுரை வழங்கப்படும். தூய தமிழ் பற்றாளர் விருது 38 நபர்களுக்கு பரிசு தொகை ரூபாய் 20,000, பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும். தூய தமிழ் பற்றாளர் பரிசு 3 நபர்களுக்கு ரூபாய் 5,000 வீதம் வழங்கப்படும் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும். தமிழாய்ந்த பெருமக்கள் www.sorkuwai.tn.gov.in என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து நிரப்பி அனுப்ப வேண்டிய முகவரி: இயக்குனர், செந்தமிழ் சொற்பியல் அகர முதலி திட்ட இயக்ககம், நகர் நிர்வாக அலுவலக கட்டடம், முதல் தளம், எண் 75, சாந்தோம் நெடுஞ்சாலை, MRC நகர், சென்னை 600028 என்ற முகவரிக்கு அஞ்சல் வழியாகவோ அல்லது www.awards.tn.gov.in என்ற இணையதளம் வழியாகவோ 22/8/2025 நாளுக்கு முன்பாக அனுப்பிட வேண்டும். நிரப்பப்பட்ட விண்ணப்பங்களை மின்னஞ்சல் வழியாகவும் அனுப்பலாம். ஒவ்வொரு விருதற்கும் தனித்தனியாக மின்னஞ்சல் முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது விண்ணப்ப படிவங்களை அனுப்பலாம். கூடுதல் விவரம் அறிய விரும்புவோர் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தொலைபேசி எண்ணில் அலுவலக நேரத்தில் தொடர்பு கொள்ளலாம். உரிய நாளுக்கு பிறகு புறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் 22/8/2025 ஆகும். அதற்கு முன்பாக உங்களது விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க வேண்டும். 25ஆம் ஆண்டிற்கான விருதுகளின் விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவநேய பாவாணர் விருது தமிழ் வேர்ச்சொல் ஆய்வு, அகராதி உருவாக்குதல் மற்றும் தனித்தமிழை பின்பற்றுதல் உள்ளிட்ட ஆய்வும் தமிழ் ஈடுபாடும் கொண்டு பணியாற்றுகின்ற அகராதியல் துறையில் சிறந்து விளங்குகிற தகுதி வாய்ந்த உள்நாட்டு அறிஞர் ஒருவருக்கு ஆண்டுதோறும் தேவநேய பாவாணர் விருது வழங்கப்படும். இவ்விருது 2020ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. விருது தொகை ரூபாய் 2 லட்சம், 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதியுரை வழங்கப்படும். வீரமாமுனிவர் விருது வீரமாமுனிவர் நிறையில் அவர்தம் படைப்பு நடையில் சிற்றிலக்கியங்கள், மொழிபெயர்ப்புகள் உருவாக்கி தமிழ் அகராதி துறையில் சிறந்து விளங்கி தமிழ் அகராதிகளையும் வெளியிட்டுள்ள தமிழை தாய்மொழியாக கொள்ளாத பிறப்பால் வெளிநாட்டை சார்ந்த தகுதி வாய்ந்த அகராதியல் அறிஞர்கள், வெளிநாடு வாழ் அகராதியல் அறிஞர்கள், இந்தியாவின் பிற மாநிலங்களில் வாழும் அகராதியல் அறிஞர்கள், தமிழ்நாட்டில் உள்ள அகராதியல் அறிஞர்களுள் ஒருவருக்கு ஆண்டுதோறும் வீரமாமுனிவர் விருது வழங்கப்படும். இவ்விருது 2020ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகின்றது. விருது தொகை ரூபாய் 2 லட்சம், 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதியுரை ஆகியவை வழங்கப்படும். இவ்வாறு நற்றமிழ் பாவலர் விருதுக்கான விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. தூய தமிழ் ஊடக விருது விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. தூய தமிழ் பற்றாளர் விருதுக்கான விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. தூய தமிழ் பற்றாளர் பரிசு விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த விருதுகளுக்கு விண்ணப்பிக்க தகுதி உள்ளவர்கள் இணையதளம் வழியாகவும் விண்ணப்பிக்கலாம் அல்லது உங்களுக்கான விண்ணப்ப படிவங்களை இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்தும் பூர்த்தி செய்து அஞ்சல் வழியாகவும் அனுப்பலாம். மின்னஞ்சல் முகவரி வழியாகவும் அனுப்பலாம். விண்ணப்ப படிவங்களை பதிவிறக்கம் செய்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.sorkuwai.tn.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் சொற்குவை இணையதளம், செந்தமிழ் சொற்பியல் அகர முதலி திட்ட இயக்ககம். இந்த இணையதளத்துல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இங்க விருது அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி விருதுகள், விண்ணப்ப படிவம் வந்து சேர வேண்டிய கடைசி நாள், விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்ய வசதிகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. விருதுகள் தூய தமிழ் பற்றாளர் விருது 2025, விண்ணப்ப படிவம் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 22/8/2025. இந்த மாதிரி நற்றமிழ் பாவலர் விருதுக்கான விண்ணப்பம், தூய தமிழ் ஊடக விருது விண்ணப்பம், தூய தமிழ் பற்றாளர் விருது விண்ணப்பம், தேவநேய பாவாணர் விருது
விருது விண்ணப்பம், வீரமாமுனிவர் விருது விண்ணப்பம் எல்லாமே தனித்தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு விருதுக்கும் தனித்தனி விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கான விண்ணப்ப படிவத்தை இந்த விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்ய இந்த ஆப்ஷன்ல இருந்து நீங்க கிளிக் பண்ணி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இதுதான் அந்த விண்ணப்ப படிவம். செந்தமிழ் சொற்பியல் அகர முதலி திட்ட இயக்ககம், நகர் நிர்வாக அலுவலக வளாகம், முதல் தளம் எண் 75, சாந்தோம் நெடுஞ்சாலை, MRC நகர், சென்னை. ஃபர்ஸ்ட்ல என்ன விருதுக்கு நீங்க விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்கிறீர்களோ அந்த விருதின் பெயர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். விண்ணப்ப படிவத்தில் ஃபர்ஸ்ட்ல பாஸ்போர்ட் சைஸ் ஒளிப்படம் ஒன்று இங்கே ஒட்டப்பட வேண்டும். அதன் பிறகு விண்ணப்ப படிவத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். முதலில் பெயர், பெற்றோர் அல்லது கணவர் பெயர், வாழிட முகவரி, மாவட்டம், நிலையான முகவரி, தொடர்பு எண், மின்னஞ்சல் முகவரி, அகவை, பிறந்த நாள், கல்வி தகுதி, பணி போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து தாங்கள் உறுப்பினராக உள்ள தமிழமைப்பு, தூய தமிழ் ஈடுபாட்டிற்கான சேன்மைகள், பெற்றுள்ள அரசு விருதுகள், தங்களை பரிந்துரை செய்த இருவரின் பெயர் மற்றும் விவரங்கள் இங்கே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. அந்த உறுதிமொழியை வாசித்து கையொப்பமிட வேண்டும். குறிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. சொந்த மாவட்டத்தை விட்டு வேறு இடத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்வோர் தற்போதைய வாழும் மாவட்டத்தை குறிப்பிட்டு விண்ணப்பிக்க வேண்டும். உரிய சான்றுகளுடன் முழுமையாக நிரப்பப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும். கடந்த ஆண்டுகளில் தூய தமிழ் பற்றாளர் விருதோ அல்லது தூய தமிழ் பற்றாளர் பரிசோ பெற்றவர்களின் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. உரிய நாளில் கூறப்படாத விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. விண்ணப்பங்களின் அடிப்படையில் ஏற்புடைய நாளில் முன்னறிவிப்பின்றி விண்ணப்பிப்போரின் தமிழ் பற்றி ஆராயும் வகை அலைபேசி வழி நேர்காணல் நடத்தப்படும். இவ்வாறு இந்த விருதிற்கான விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த விருதுக்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து மின்னஞ்சல் வழியாகவும் அனுப்பி வைக்க வேண்டும். ஒவ்வொரு விண்ணப்ப படிவத்தின் மேற்பகுதியிலும் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. மின்னஞ்சல் முகவரியில் அனுப்ப இயலாதவர்கள் அஞ்சல் வழியாகவும் அனுப்பலாம். அஞ்சல் வழியாக அனுப்ப வேண்டிய முகவரியும் கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.awards.tn.gov.in இந்த வெப்சைட் ஓபன் பண்ணி இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மெனுவை பதிவு செய்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணி இந்த புதிய பயனாளர் பதிவு மேற்கொள்ள வேண்டும். இந்த புதிய பயனாளர் பதிவில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்து பதிவு செய்ய வேண்டும். அதன் பிறகு நீங்க உள்நுழைய வேண்டும். இந்த இணையதளத்தில் உள்நுழைய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க கொடுத்திருக்கக்கூடிய மின்னஞ்சல் முகவரி மற்றும் பாஸ்வேர்டு எல்லாமே என்டர் பண்ணி லாகின் பண்ணி உள்நுழைந்து இந்த விருதுக்காக விண்ணப்பிக்க வேண்டும். தகுதியுள்ள விருதுக்காக விண்ணப்பிக்க வேண்டும். ஆகவே தமிழ்நாடு அரசு வழங்கும் இந்த தமிழ் விருதுகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இணையதளம் வழியாகவோ அல்லது அஞ்சல் வழியாகவோ விண்ணப்பித்து பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.